பாலிடிக்ஸ் சேனலில் பிரத்யேக இன்டர்வியூக்காக அண்மையில் தமிழக அரசியல் கட்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வரவேற்பை ஏற்படுத்தியிருப்பவர் திரு யுவராஜ் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தமிழ் மாநில இளைஞரணி தலைவராக அக்கட்சியிலிருந்து வந்தவர். கடந்த சில தினங்கள் முன்பு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். இது அரசியல் கட்சி வட்டாரத்தில் மட்டுமல்ல, தமிழக அரசியல் கட்சி வட்டாரத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் எகிப்தில் இருக்கிறார், யுவராஜ் எகிப்தில் இருக்கிறார் என்றும், அண்ணாதிமுக செல்கிறார் என்றும், எடப்பாடியாரை சந்திக்கிறார் என்றும் என்றெல்லாம் பல விதமான விஷயங்கள் ராஜினாமாவில் ரெக்கை கட்டி பறக்கிறது. அதை பற்றி தெரிந்து கொள்ள ஈரோட்டில் யுவராஜ் அவர்களை நேரில் சந்தித்து நேர்காணல் நடத்தினோம். அந்த எக்ஸ்க்ளூசிவ் பேட்டியை சாராம்சம் இது பார்ப்போம். நன்றி. நம்ம ஒரு பாலிடிக்ஸ் யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓகே, போகலாம். நீங்கள் அப்படியே கேளுங்க, அரசியல் பயணத்தை அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை, என்னுடைய அரசியல் பயணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தோடு பார்த்தீங்கன்னா நான் அரசியலுக்கு வந்து முழு நேர அரசியலுக்கு வந்து 25 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. 1999 கோயம்புத்தூர் பிஹெச்டி ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து மாணவர் மன்றத்தினுடைய முதல் ஆண்டு வைஸ் சேர்மனாக, 2ஆம் ஆண்டு செக்ரட்டரியாக இருந்துட்டு, பிறகு பல்வேறு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய பொறுப்பு, பிறகு காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு பொறுப்பு, குறிப்பாக 2009-10 14 வரலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தேர்தலில் 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக 2 முறை, பிறகு தமாக ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு காலம் தமிழ் மாநில காங்கிரசினுடைய இளைஞருடைய மாநில தலைவராக செயல்பட்டு வந்துட்டு இருக்கேன். இது என்னுடைய அரசியல் பயணம். காங்கிரஸில் பொழுது நீங்கள் இப்போ யூத் காங்கிரஸ் அப்போவும் இப்போ இங்கே தமாக இளைஞர் நீங்கள் தலைவராக என்ன டிஃப்ரெண்ட் பண்ணுறீங்க? இல்லை, யூத் காங்கிரஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அது ஒரு அகில இந்திய கட்சியினுடைய தமிழகத்தினுடைய ஒரு பகுதியாக, ஒரு கிளையாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. அது சில முடிவு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா காலதாமங்கள்லாம் இருக்கும். அதில் வந்து பல்வேறு விதமான தலைவர்கள் வந்து பல குரூப்பிசம் இருக்கு அந்த நம்முடைய யூத் காங்கிரஸ் பொறுத்தவரைக்கும். அதை செயல்படுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் ஒரு மாநில கட்சி உடனடியாக தலைவரை சந்திச்சு நம்ம வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றோம், போராட்டம் பண்றோம், அறிக்கைகளை விடுறோம், ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம்னா உடனடியாக அந்த பர்மிஷன் வாங்கி நடத்த முடியும் ஒரு மாநில கட்சிங்கும் போது. அல்ல, என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அகில இந்திய கட்சியை விட ஒரு மாநில கட்சிங்கும் போது அதிக சுதந்திரம் கிடைக்கும். நம்முடைய செயல்பாடுகளை வந்து இன்னும் வேகமாக பண்ண முடியும். மக்கள் பிரச்சனை நிச்சயமா நீங்க வந்து மாநில கட்சி இருக்கும்போது, குறிப்பா தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கும் பொழுது நிறைய மக்கள் பிரச்சனைக்காக வந்து பாத்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா வருடத்திற்கு குறைஞ்சது ஒரு 15-16 மக்கள் போராட்டம் நாங்க வந்து நடத்தி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம உண்ணாவிரதம் பண்ணியிருக்கிறோம், பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் பண்ணியிருக்கோம், கையெழுத்து இயக்கம் பண்ணியிருக்கிறோம். இது போன்ற தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் வந்து மாநில கட்சியா இருக்கும்போது செய்யறது ஈஸியா இருக்குது. இப்போ நீங்க வந்துட்டு காங்கிரஸ் இருக்கும்போது சரி, தவறான செய்ய இல்ல, என்னுடைய குடும்பத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர், பிறகு மக்கள் திரை மூப்பனாரோட தான் என்னுடைய தாத்தா பெரியப்பாலாம் இருந்தாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய குடும்பத்தில் பெரியப்பாவர்களாக இருக்கட்டும், திரு சந்திரசேகர் அவர்களாக இருக்கட்டும், நானா இருக்கட்டும், திரு வாசன் தலைவரோட தலைமை ஏற்று கடந்த 2001 தமாக தலைவராக எப்போ ஒரு பொறுப்பேற்றாரோ அன்றிலிருந்து அவரோட தலைமையில தான் செயல்பட்டு வரோம். அது காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் பொழுதும் சரி, தமாக முன்பு இருந்தும் சரி, இப்ப தமாக சரி, அவரோட தலைமையின் கீழ் தான் நாங்க வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கோம். உங்க தாத்தா வந்து காங்கிரஸ் எந்த ஆண்டு தலைவராக இருந்தாங்க? தாத்தா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 1985 பார்த்தீங்கன்னா 90 வரலும் தமிழ்நாடு ஈரோடு மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் தலைவராக இருந்தாரு. அவருடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி 3 முறை ஈரோடு மாவட்டத்திற்கு வரையும் இருந்திருக்காரு. எங்களுடைய தாத்தா தலைமையில பொதுக்கூட்டங்கள், நிகழ்ச்சிகள் பல்வேறு வந்து கலந்து கொண்டிருக்காரு. அதெல்லாம் பெருமைக்குரிய ஒரு நிகழ்வா இன்றைக்கு நாங்கள் வந்து நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உங்க ஃபாதர் வந்துட்டு ஆமா, எங்களுடைய குடும்பத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எங்களுடைய திரு துரைசாமி கவுண்டர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 ஆண்டு காலம் வேளாளர் கல்லூரியுடைய செயலாளர் இருந்தார். இன்றைக்கு என்னுடைய பெரியப்பா திரு சந்திரசேகர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு 25 ஆண்டு காலமா இந்த கல்லூரிக்கு வந்து செயலாளர் இருக்காரு.
இந்த கல்லூரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பல பெண்களுக்கு குறிப்பாக முதல் பட்டதாரி குடும்பத்தில் முதல் பட்டதாரி பார்த்தீங்கன்னா ஒரு 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 மிகப்பெரிய வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக செயல்பட்டு வருதுங்க. 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய ஃபாதரை பொறுத்தவரை இந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா இயக்குனராக இருக்காங்க. இல்லை, என்னுடைய ஃபாதர் வந்து காங்கிரஸ்ல வந்து கிடையாது, இந்த அரசியல் கட்சியிலும் கிடையாது. என் குடும்பத்தை நானும் என்னுடைய பெரிய பத்திரி சந்திரசேகர் தான் முழு நேரம் அரசியல் நாங்கள் பேசிங்க. விவசாய குடும்பம் தான். பொதுவாக கிராமம் செங்கோரம்பாளையம் கிராமம் விவசாய குடும்பம் தான் எங்களுக்கு. ஆமாமா, நான் கல்லூரி முதல் வருதுமே நான் தேர்தல் நின்றுதான் மக்கள் பூசாக்கா கல்லூரி பிஎஸ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் போய் நின்று முதல் வருஷமே தேர்தல் நின்றுதான் வைஸ் சேர்மன் செலக்ட் ஆனது. 98 99ல் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயரில் வந்து தேர்தலில் போட்டிக்கிட்டு நான் வந்து செக்ரட்டரியாக வந்தேன். தேர்ட் இயரில் வந்து எனக்கு அரியர் இருந்துக்கிட்டு தேர்தல் எல்லாம் போட்டியிட முடியல. ஆனால் என்னுடைய நண்பர்கள் நிற்க வச்சு நான் வந்து டே காலேஜ் ஈவினிங் காலேஜ் ரெண்டுலேயுமே நாங்கள் வெற்றி பெற்று வந்தோம். காங்கிரஸ் வந்து பிரிஞ்சு மறுபடியும் இணையும் போது அப்போ வந்து நான் வந்து தமாகவுடைய மாணவர்களுடைய மாநில பொதுச் செயலாளர் 2001. ஐயோட வெளியே வந்துட்டோம். தமாகவும் திருப்பி காங்கிரஸோட இணைந்தோம். பிறகு 2014 ஐயோட நாங்கள் வந்துட்டோம். இப்போ வந்துட்டு நீங்க மாநில தலைவரை போட்டாங்க. இல்ல, எடுத்து ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில வந்து இளம் காங்கிரஸ் தலைவராக இருந்தாங்க இல்லைங்க. அதன் அடிப்படையில் அப்படி தொடர்ச்சியா வந்துருச்சுங்க. நான் வந்து கடந்த 15 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா 11.4 லட்சம் கிலோமீட்டர் தமிழ்நாடு கிலோமீட்டர் கார்ல டிராவல் பண்ணியிருக்கிறேங்க. தமிழகத்துல பெரும்பாலான இடங்கள்ல நான் சுற்றுப்பயணம் போய் கட்சி வளர்ச்சிக்காக பாடுபட்டிருக்கேன். கட்சி வளர்ச்சியெல்லாம் பாத்தீங்கன்னா கட்சி தொடர்களுடைய நல்லது கெட்டது சுக துக்க நிகழ்ச்சி எல்லாத்துலயுமே கலந்துக்கிட்டு வர்றாங்க. இல்ல சார், நீங்க ஜி.கே. வாசன் அவர்களை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசியல் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள்ல பாத்தீங்கன்னா நேர்மையானவர், எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவர். 9 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரா இருந்தாரு. அந்த 9 காலத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குற்றச்சாட்டுமே அவர் மேல இருந்தது கிடையாது. குறிப்பா புள்ளியியல் துறை அமைச்சராக இருக்கும்போது சரி, கப்பல் துறை அமைச்சராக இருக்கும்போது சரி, எந்த குற்றச்சாட்டுமே வந்தது கிடையாது. காங்கிரஸ் கட்சியா இருக்கும்போது பிறகு தமாக இருக்கும்போது ஆட்சி பொறுப்புக்கு வர முடியல. ஆனா நாங்க வந்து ஆட்சி பொறுப்புக்குமா சொல்ல முடியும். அவர் மந்திரியா இருக்கும்போது நேர்மையா இருந்து வந்தா இன்னைக்கு அந்த நேர்மையை கடைபிடிக்கிறாரு. ஒரு எளிமையான தலைவர். பாஜக வந்து இணைந்து செயல்பட்டு கடைசியில் அந்த நேர்மை அதுக்கு வாய்ப்பு பாஜக இணைந்து செயல்படுறது தேர்தல் கை கொடுத்தது நேர்மை கொடுத்துருக்காங்க. இல்ல சார், நீங்க பொதுவா தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து மதச்சார்பற்ற ஒரு இயக்கம். மூப்பராரியா வந்து கடைசி இறுதி மூச்சு வரல அதை வந்து பின்பற்றி வந்தார். ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து வலுவான ஒரு தேசிய கட்சியை வந்து ஆதரிக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கும் பொழுது இந்த காங்கிரஸை விட பல மடங்கு ஒரு இயக்கமாக வந்து வலுவான இயக்கமா இன்றைக்கு வந்து பாஜக இருக்குது. ஒரு வலுவான பிரதமரா இன்றைக்கு மோடி இருக்காரு. அதன் அடிப்படையில வந்து தமாக ஆதரவு கொடுத்து கூட்டணி இருந்தோம். குறிப்பா எங்களுடைய நிலைப்பாடு பாஜக இருந்தாலும் சிறுபான்மை மக்களுக்கும் பெரும்பான்மை மக்களுக்கும் பக்கபலமா பாலமா தமாக இன்றைக்கும் செயல்படுது, இன்றைக்குமே செயல்படும். நான் 2 தேர்தலில் போட்டியிருக்கிறேங்க. 2011 காங்கிரஸ் திமுக கூட்டணி ஈரோடு மேற்கு தொகுதியில் போட்டிக்கிட்டேன். என்னால வெற்றி பெற முடியவில்லை. பிறகு 2021 அதிமுக கூட்டணியில அதிமுகவுடைய இரட்டை சின்னத்திலேயே தமாக ஒரு 6 தொகுதியில் போட்டிட்டு பொழுது ஒரு 6,000-7,000 வாக்குகளில் வந்து நாங்கள் வெற்றி வாய்ப்பு இருந்தோம். குறிப்பா ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு சிறுபான்மை மக்கள் அதிகம் உள்ள பகுதி. என்னதான் சிறுபான்மை மக்கள் வந்து கூட நாங்கள் நெருக்கமா பழகினா கூட ஒரு சில கூட்டணி வியூகத்தால வந்து அவர்களை வாக்களிக்க தயங்கியதன் காரணமா வெற்றி வாய்ப்பு இருந்தோம். அதனால ஒன்றும் வருத்தப்பட கிடையாது. தொடர்ந்து மக்கள் பணியாற்றிட்டு வர இன்றைக்கும் நிச்சயமா மக்கள் ஒரு நாள் எங்களை ஏற்றுக்கொள்ள நம்பிக்கையோடு இன்றைக்கும் தொடர்ந்து செயல்படுறோம். ரொம்ப கம்மியா விட்டது. 8,000 ஓட்டுல தான் 8,000 ஓட்டுல தான் தோத்தோங்க நாங்க. ஆமா அதிமுக கூட்டணி. அப்பவே வந்து நீங்க வந்து அதிர்ந்து அதிமுக எடப்பாடி செலுத்தீங்க சுத்திக்கிட்டே இருக்கு. இல்ல இப்போ எடப்பாடி சாய்வா வச்சிருக்கீங்க, சாய் வச்சுட்டே இருக்கீங்க. இல்ல சார், அது என்னன்னா 2019 ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து அன்றைக்கு தமாகவுக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தல் போட்டியிடுவதற்கான கூட்டணி அமைப்பதற்கு அதிமுக உதவி செய்தது. பிறகு இன்றைக்கு 2019 2024 வரையிலும் தேர்தலுக்கு முன்பு 2 மாதம் முன்பு வரையிலும் மிக நெருக்கமான கட்சியாக தோழமை கட்சியாக
குறிப்பா எங்களுடைய தலைவரா இருக்கட்டும், மாநிலம் முழுவதும் தொண்டர்களா இருக்கட்டும், அதிமுக இணக்கமா செயல்பட்டோம். அது ஒரு புறம் இருந்த கூட மறுபுறம் பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய கடைசி 4 ஆண்டு எடப்பாடி ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான நல்ல திட்டங்கள், குறிப்பா நம்முடைய பகுதியை எடுத்துக்கொள்ளுங்க, இவ்வளவு ஏரி குளங்கள் தூர்வாரதா இருக்கட்டும், அவனாக அதிகட திட்டமா இருக்கட்டும், திமுக ஆட்சியை விட 100 மடங்கு சிறந்த ஆட்சியாக ஒரு ஆட்சி செயல்பட்டுச்சு. அதன் காரணமா ஒரு நாள் ஒரு மரியாதை இருக்கு எங்களுக்கு. அந்த மரியாதையின் அடிப்படையில தான் நான் வந்து பாஜக கூட்டணின்னு எங்களுடைய தலைவர் முடிவு எடுத்ததையும் அப்படி போய் நான் சொல்லிட்டு வந்தேன். வேற பாஜக போறாங்க, இருந்தாலும் உங்க மேல இருக்கிற மரியாதையும் நீங்க எங்களுக்கு கொடுத்த அங்கீகாரத்தையும் நாங்க இன்றைக்கு மறக்கப்பட சொல்லிட்டு போனேன். அது வெவ்வேறு விதமாக யூகங்கள் அடிப்படையில வந்து தவறா மக்கள்கிட்ட போயிருச்சு. நாங்க இன்றைக்குமே தமாக இருப்போம். இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா தலைவர் அவர்கள் வந்து நிர்வாக ரீதியா எல்லா கட்சியினுடைய மாற்றி அமைக்கும் போது எனக்கு பொதுச்செயலர் பதவி கொடுத்திருக்காரு. அதன் அடிப்படையில் மேலும் மேலும் சிறப்பாக செயல்படுவோம். ஆமா, தமிழ்நாடு மாநில பொதுச் செயலராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா முந்தி நிறைய பேர் தேவைப்படுறது, இப்ப எல்லாமே கம்ப்ளீட்டாவே தலைவர் சார் எல்லா பொறுப்புகளையும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது. மாவட்ட தலைவராக இருக்கும், மாநில இருக்கும். இப்போ 12 பேர் மாநில பொதுச் செயலராக போட்டோம். அது நான் ஒருவனா இருக்கிறேன். இப்போ வந்துட்டு நீங்க ரிசைன் பண்ணதுனால மாற்றங்கள் நடக்குதா இல்ல மாற்றங்கள் நடக்கும் போது நீங்க தெரிஞ்சு ரிசைன் பண்ணீங்க? இல்ல மாற்றங்கள் நடைபெறுவதற்கான சூழலை ஏற்படுவதற்காக தான் ரிசைன் பண்ணேன். தலைவர் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவோம், எல்லாரும் முன் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு. அதன் அடிப்படையில வந்து நானும் 15 வருஷம் இருந்துட்டு அந்த பதவியில முன்மாதிரியா இருக்கணுங்கிறதுக்காக போய் தலைவர்கிட்ட என் கையால தான் அவர் கையில கொடுத்துட்டு வந்தேன் ரிசர்வேஷன். இல்ல சார், இப்போ எவ்வளவு பேர் இருக்காங்க. நானே இந்த பதவியில் இருந்து வச்சீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஸ்டாலின் அவருக்கு அடுத்தபடியே அதிக ஆண்டுகள் வந்து இளைஞர்கள் வந்து பொறுப்பிடுறது நான் தான். எனக்கு பிறகுதான் அன்புமணி ராமதாஸ் இருக்காரு. அப்படி இருக்கும்போது நானே ஒரு பதவியில் அறிந்தாலும் இருக்கிறது வந்து என்னுடைய வளர்ச்சிக்கும் உகந்ததில்லை, இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கும் உகந்ததில்லை. எனக்கு ஒரு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற எண்ணம் இருக்கும் பொழுது பொதுச் செயலாளர்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், இன்னும் நிறைய தலைவர்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், நிறைய பணிகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இல்ல இல்ல இப்ப வந்து என்னன்னா இப்ப தமாக வந்து நீங்க எல்லாமே அறிவிக்கப்பட்டுச்சு. இளைஞர் தலைவர் பதவியே எந்த அணி தலைவர் பதவியுமே தமாக கிடையாது. தமாக ஒரே பதவி ஐயா ஜி.கே. வாசன் மட்டும் தான் மாநில தலைவர் பதவி. இது எல்லாமே மண்டல தலைவர்களும் பிரிக்கப்பட்டுச்சு. இளைஞரை பொறுத்தவரையிலும் இப்ப 4 மண்டலம் தான் பிரிச்சிச்சு. தென் மண்டலம், கோவை கொங்கு மண்டலம், தஞ்சை மண்டலம், சென்னை மண்டலம், அவரெல்லாம் பிரிச்சாச்சு போயிட்டாங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் நிர்வாக ரீதியாக பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்க மண்டல தலைவர்கள் வந்து எளிதில் இப்ப இங்கிருந்து நான் வந்து கன்னியாகுமரி போறதுக்கும் சென்னை போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இப்ப மண்டல தலைவரை போட்டா அவங்க கோயம்புத்தூர்ல இருந்து கிருஷ்ணகிரிக்கும் கரூருக்கும் போறது இன்னும் ஈஸியா இருக்கும். அது காரணத்தை பிரிச்சு போட்டுச்சுன்னு இன்னும் எளிதாக்கலாம், நிறைய உறுப்பினர்கள் சேர்க்க முடியும். இப்போ வந்துட்டு இந்த தேர்தல் வந்துட்டு இல்ல நாங்க கடைசி 3 தேர்தலில் 3 சீட்ல இருந்தோங்க. 26 எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. ஒரு தொகுதியை பாத்தீங்கன்னா 1,20,000 ஓட்டு வாங்கணும். இன்னொரு தொகுதியில பாத்தீங்கன்னா 2,20,000 ஓட்டு வாங்கணும். ஈரோடுல பாத்தீங்கன்னா 79,000 ஓட்டு வாங்கணுங்க. இப்போ பதவி ரிசைன் பண்ண நீங்க எடப்பாடி செஞ்சீங்களா? இல்ல சார், அவருக்கு சந்திக்கல. அவர் எடப்பாடி நீங்க ரிசைன் பண்ணீங்க கேட்டாருங்களா? இல்ல சார், அவருக்கு அதை பத்தி சம்பந்தமா பேசவும் இல்லை, அதை பத்தி சந்திக்கவும் கிடையாது. அதிருப்தி கட்சியில ஒண்ணும் இல்ல சார், அதிருப்தி ஒண்ணும் கிடையாது சார். இன்னொன்னு சார், எங்களை மாற்ற கட்சிகள்லாம் இந்த தமிழக அரசியல் எப்படின்னா திராவிட கட்சிகளுடைய கூட்டணியில தான் வந்து தேர்தல் சந்திச்சுட்டு வர்றோம். ஆனா வந்து எங்களை பொறுத்தவரையிலும் இன்னும் காலங்கள் இருக்கு, 20 மாத காலங்கள் சட்டமன்றத்திற்கு இருக்கு, எதுவாக நடக்கலாம் சார். எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டு இருக்கணும்? எடப்பாடி வரல இருக்கட்டும், எங்களை ஒன்றும் நாங்கள் சண்டை போட்டு பிரியவே இல்லையே. கூட்டணி அமையல அடிப்படையில பாஜக போனோம், அவ்வளவுதான். அது தேர்தலோட முடிஞ்சிச்சு. 2026 தேர்தல் எதுவும் நடக்கலாம்ல சார். இல்ல சார், மேற்கோ கிழக்கோ தொடர்ந்து மக்கள் பணி செய்யறோம். அது இயக்கத்துல முதல்ல எனக்கு வாய்ப்பு, முதல்ல கூட்டணியா இருந்தா முதல் கூட்டணியில் ஈரோடு கொடுக்கணும். அப்போ ஈரோடு கொடுத்தா கட்சி தலைவர் எனக்கு கொடுக்கணும். பட் அது வாய்ப்பு கொடுக்குறாங்களோ இல்லையோ, என்னுடைய பணி ஈரோடு கிழக்குல தொடர்ந்து நடைபெறும். ஆமா, தமிழக வரலாறுல வந்து அதிக நாள் இளைஞர் தலைவராக இருந்தது திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள். அவர் 19 வருஷம் இருந்திருக்காரு. நான் 15 வருஷம் நான் இருந்திருக்கேன். ஆமாங்க, நான் காங்கிரஸ்ல இருந்து தமிழ்நாடு காங்கிரஸ். அப்படி இல்லை சார், ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல வந்து பொதுச் செயலாளர் துணைத் தலைவர் போறதான் பாத்தீங்கன்னா ஒரு இயக்க ரீதியா நம்ம வந்து பதவிகள் ரீதியா அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு. நிச்சயம் வழிவிடணும் சார். அப்பதான் வந்து
நம்ம நம்ம ஒரு வாய்ப்பு கிடைச்சு மேல வந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்ச மாதிரி அடுத்த பல பேருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கும் போது பேட்டி நீங்க எடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும், பேசுறதுக்கு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாஜக பட்ஜெட்ல தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு, கூட்டணியில் இருக்கீங்க சார். தமிழ்நாடுங்கிற வார்த்தை பாஜக வந்து பட்ஜெட்ல பயன்படுத்துன்னு சொல்றாங்க. 2006 இருந்து 2014 வரலும் காங்கிரஸ் கட்சியில திமுக கூட்டில் இருந்தாங்க. அப்ப 6 முறை வந்து தமிழ்நாடுங்கிற பேரை பயன்படுத்த கிடையாது. அப்ப ஏன் திமுக வந்து அதை பத்தி கேள்வி எழுப்பல? ஆமா, ஏன் அப்ப பேர் எடுக்கல? இவங்க சார் திமுக பொறுத்த வரையிலும் மக்களை அவர் செய்யக்கூடிய நிர்வாகத்திய முறைகேட்டை, அது மாதிரி வந்து தவறான நிர்வாகத்தை மறைப்பதற்காக எப்ப பார்த்தாலும் பாஜக பேரை பயன்படுத்துறது, அதிமுக பேரை பயன்படுத்துறது, பாஜக தமாக கூட்டணி கட்சியில பெயரை பயன்படுத்துறது, இதை வைத்து அவர் செய்ய மறைச்சிட்டு வர்றாங்க. அது ஊடகம் துணை போறது வந்து ரொம்ப வேதனையான விஷயம் தமிழ்நாட்டில். தமிழ்நாடு இந்த வார்த்தை செய்வாங்க சார். அப்படி இல்லை, நம்ம தமிழ் இப்ப இன்னைக்கு கூட பார்த்தா ரயில்வே துறையில் 6000 கோடிக்கு ஒதுக்கி இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு. அது தமிழ்நாடு தானே வருதுங்க. அப்புறம் இவங்க முதலுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற சொல்லுங்க. 1000 ரூபாய் தராங்க, 2 வருஷம் தெரியல, இப்ப தேர்தலுக்கு கொடுத்தாங்க. இப்ப முறையா அடுத்த 2 வருஷம் வருமானே சந்தேகமா இருக்கு. திருப்பி தேர்தலுக்கு 6 மாசம் கூட மூடி கொடுப்பாங்க. சார் இது எல்லாமே பொய். நீங்க வந்து கள்ளக்குறிச்சி விஷயமா இருக்கு, அதே மக்கள் மறைக்கிறதுக்கு என்னமோ பண்ணாங்க. இப்ப வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு இருக்கட்டும், அதை மறைக்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் கொண்டு வர்றாங்க. ஆனா சார் தமிழகத்துல வந்து ஊடகத்துறையை வச்சுக்கிட்டு இந்த அரசு தவறா மக்களை எதிர்த்து இருக்குது. இப்ப வந்து சட்டம் எங்க சார் இருக்கு? சட்ட ஒழுங்கு 200 நாள்ல பாத்தீங்கன்னா 595 கொலை நடந்திருக்குது. இது சட்ட ஒழுங்கா சார் உங்களுக்கு? சர்வசாதாரணமா எல்லாரும் கஞ்சா கிடைக்குது, சட்ட ஒழுங்கா சார் உங்களுக்கு? சைனா பறிக்கிறான், கை பிடிச்சி இழுக்கிறான், எல்லாமே தமிழ்நாடு நடந்துட்டு இருக்கு சார் இப்ப இந்த ஆட்சியில. காரணம் போதைப் பொருள் சர்வ சாதாரணமா திமுக ஆட்சி கிடைக்குது. அதன் அடிப்படையில் தான் தவறு நடக்குது சார். ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல ஒருத்தர் சரண்டர் ஆகிட்டான். போய் சரண்டர் நேரத்தில் சுட்டுக் கொள்றீங்க. போய் அவன் துரத்தி பிடிச்சி பிடிக்கும் போது சுட்டு இருந்தா பரவாயில்ல, பதுங்கி இருந்து பிடிக்கும் போது சுட்டு இருந்தா பரவாயில்ல. அவனே காவல்துறை வந்து சரண்டர் ஆகிட்டான். அவனை எது போய் விசாரிக்கிற பேர் சுட்டு வச்சு அவனையே மறைக்க? அப்ப ஏதோ தப்புன்னு அர்த்தம் உங்களுக்கு சார். திமுக வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல சார் பல விஷயங்களை தவறு பண்றாங்க. இது வெறும் சட்ட ஒழுங்கு மட்டும் கிடையாது. இன்னைக்கு இபி பில் ஏற்றி மக்களை வந்து நடுத்தல் விட்டுட்டாங்க சார். டாக்ஸ் ஏற்றி வந்து சின்ன நடுத்தர மக்கள் கூட இன்னைக்கு வந்து ஒரு வீடு கட்ட முடிய சூழ்நிலை ஏற்றி வச்சிருக்காங்க சார் அரசு. இது யாரும் பேசுறது இல்லையா சார்? ஆமா சார். நாளைக்கு கோயம்புத்தூர் மண்டலம், சென்னை மண்டலம் கூட நாளைக்கு சென்னையில் நடக்குது சார். 27ஆம் தேதி சனிக்கிழமை வந்து கோயம்புத்தூர் மண்டல கூட்டம் கோயம்புத்தூர் நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை மதுரை மண்டல கூட்டம் நடக்குது சார். தொடர்ச்சியா சுற்றுப்பயணம் பண்றாரு. நன்றி சார். எல்லாம் உங்களுக்கு வாழ்த்து சொல்ல நன்றி சொல்லலாம். நம்முடைய அத்தனை யூடியூப் நேயர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நன்றி. மேலும் இந்த சேனல் வளரணும். நன்றி, வணக்கம்.